ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சில மாத காலமாக எபோனோவா அப்படிங்கிற ஒரு கானாவை சார்ந்த கிறிஸ்தவ சகோதரர் உலகத்தையே பீதிக்கு உள்ளாக்கி இருக்கிறார். குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்களை என்னன்னு சொல்லி அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ், ஸோ விடிஞ்ச கிறிஸ்மஸ், ஸோ நாளைக்கு வரப்போகிற அந்த கிறிஸ்மஸில் உலக அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட போகுது. ஸோ கனத்த மழை பெய்ய போது தொடர்ந்து 3 வருடம் நான் ஸ்டாப்பாக. அதாவது பைபிளில் அந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சதாக இருக்கும், அது கூட வருஷக்கணக்கில் இருக்காது. பட் அந்த மாதிரி அவர் சொல்லி, அதனால் கடவுள் என்னை ஒரு ஆர்க் செய்ய சொன்னார். நோவாவின் பேழைன்ட்டு பைபிள் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அப்போ ஒரு பேரழிவு நடக்கும், கடவுள் ஏற்படுத்துவார். ஆனால் அதுக்கு முன்னாடி நோவாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி உலகத்தை அழிக்க போகிறேன், அநியாயம் அதிகமாகிடுச்சு, அதனால் மக்கள் எல்லாம் இதில் வர சொல்லு அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறாரு. இவன் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு பார்க்குறான், யாருமே வரலை, நக்கல் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒரு ஜோடியை வைக்கிறான். ஸோ அதே மாதிரியே இவரும், ஸோ பேரே எபோனோவான் வேறு மாற்றிக்கிட்டார். முதல்ல எபோ ஜீசஸ் அவருடைய பேர், இப்போ எபோனோவா அப்படின்னு மாற்றிருக்காரு. ஸோ அதனால் இவரும் எல்லோரையும் கூப்பிட்றார், வாங்க எல்லோரும் வாங்க, நான் இந்த மழை பெய்யணும்னு நான் நினைக்கல, விரும்பலை, ஆனால் கடவுள் சொன்னதை நான் சொல்கிறேன், யார் வேணாலும் வரலாம், தயவுசெய்து நம்புங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு நிறைய ஒரு சிலர் ட்ரோல் பண்ணாங்க, ஆனால் நிறைய பேர் பயந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஏன் அப்படின்னா, இதே மாதிரி அதுலேயும் நோவா, பைபிள் பழைய ஏற்பாட்டில் நோவா கூப்பிடும்போது எல்லோரும் நக்கல் அடிப்பாங்க, அதே மாதிரி இவரையும் நக்கல் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு சிலர் உண்மையிலே பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. சிலரில் பலர் கிறிஸ்தவர்கள் தான். எங்கள் பைபிளில் இனிமேல்ட்டு கடவுள் வெள்ளத்தை ஏற்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறாரே, அதுக்கு சாட்சியாக வானவில் வேறு வந்ததே, அதை நீ மறந்துட்டியே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் மறுபடியும் வெள்ளம் வராது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வெள்ளமே வரலையா? நம்ம வாழ்நாளிலே வெள்ளம் வரலையா? எந்த நாட்டில் வெள்ளம் வரல இல்லையா? பாலைவனத்துலலாம் வெள்ளம் வர்றதை பார்க்குறோம். ஸோ அந்த நம்பிக்கை அவங்கள பேச வைக்குது, நம்பிக்கையும் வருது, அதே நேரத்தில் உலகம் அழியாது அப்படின்னும் அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த உலக அழிவை பற்றி பேசாத மதங்களே கிடையாது முதல்ல. சரி, இதில் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல இன்டர்வியூ அவர் எபோனோவா கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட ஏன்னா டைம் நெருங்கிட்டே வருது, அவருடைய சேனல்லே நீங்கள் என்ன வேணாலும் என்னை நக்கல் அடிச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது ஒருத்தர் கேட்குறார், என்ன பார்த்தீங்க உங்கள் கனவில்? ஸோ கனவு காட்சி, ஏதோ விஷன் சொல்கிறார், அது காட்சியை ஒரு சாட்சாத்காரம்னு சொல்லுவாங்க, காட்சியாக தெரிகிறது மூச்சுட்டு இருக்கும்போதே, அல்லது கனவு. ஸோ அதில் 25 டிசம்பர் அப்படின்னு சொல்கிறார். 25 டிசம்பர் டேட்டு அப்படி சரி இயருன்னு கேட்குறாங்க, நான் அதை பார்க்கலன்றார். ஸோ உடனே அவர் இவருடைய லாயர்னால் இவருக்காக வாதம் பண்ணுறவர், கோர்ட்டில் இல்லை, இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவர். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பைபிளில் கூட தான் நடந்துருக்குது. இப்போ அப்ரஹாமே மகனை கொல்ல சொல்கிறாரு, வரும்போது கடைசியில் கடவுள் சரி கொல்ல தேவையில்ல, அப்போது உன்னுடைய நம்பிக்கையை நான் சோதித்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி எபோனோவாவை கூட கடவுள் சோதிச்சிருக்கலாம். ஸோ அவர் கடவுள் சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்னு கம்முன்னு இல்லாமல்
அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லோருக்கும் சொன்னார், போட்டு கட்டினார், எல்லாமே தானே பண்ணார். வாங்க, மழை பெய்யலைன்னா போங்க வீட்டுக்கு, 2025 பெய்யலைன்னா 2026 பாருங்கள், அப்பவும் பெய்யலைன்னா 2027 பாருங்கள், அந்த மாதிரி சொல்கிறார். 2028 அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எபோனாவெல்லாம் அடிக்கலாம் கூடாது. எத்தனை பேர் வந்து நம்ம நாட்டில் ஆஃப்ரிக்காவில் வந்து நிறைய எலெக்ஷன் இதெல்லாம் சொன்னாங்க, கண்டிப்பாக இதை வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அது நடக்கலையே. அப்போ கூட ஒருத்தர் வந்து இது மட்டும் நடக்கலைன்னா அவருடைய சர்ச்சையை கொளுத்திடணுன்னு சொன்னாங்க. அந்த சர்ச்சும் இருக்குது, அவரும் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு எபோனாவை மட்டும் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதை வந்து நக்கல் அடித்து ஒரு சேனலில் பேசுனதை பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இயரே அவர் சொல்லாமலே சொல்லியிருந்திருக்கிறாரு. நானும் இப்போ போய் ஒன்று ஒன்றா செக் பண்ணுறேன், எதுலையுமே சொல்ல. ஸோ ஏற்கனவே பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு காமெடியாக அதை வந்து பேசியிருந்தார். சரி, என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம் பாருங்களாம். கடவுள் உலகத்தில் பாவம் பெருகிடுச்சு, அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அழிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு எதுக்கு காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறார் இல்லையா? பாவம் பண்ணவங்கள, ஏன்னா உலகமாக பாவம் பண்ணிச்சு, உலகத்தில் இருந்த மனிதர்கள் தான் பாவம் செய்கிறாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நோவாவின் பேழையில் ஏற்றுனா என்ன அர்த்தம் இல்லை? ஸோ இந்த விஷயம்லாம் வந்து யோசிக்கணும். எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னா, அது அப்படியே உண்மையில் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இது வந்து நிஜமாகவே அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் நிறைய வல்லரசு நாடுகள்லாம் இந்த மாதிரி வெளியில் பாம்பு போட்டுட்டு கடலுக்குள்ளே போயிடணும் தப்பிக்கிறதுக்காக அப்படின்ட்டு சில வசதிகள் ஒரு உலகமே உள்ளே செஞ்சு வச்சுருக்கிறாங்க வசதியாக அப்படிலாம் சொல்லுவாங்க. நிஜமாக என்னன்னு தெரியல. அதேமாதிரி எலான் மஸ்க்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் பெருமையாக சொல்லுவார், இந்த கொரோனா வந்தபொழுது அவருக்கு கொரோனாவும் வந்து தான், அப்போ கூட நான் வந்து கடவுளை நினைக்கல அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோ ஸ்டபன் ஏத்தியஸ்ட், நாஸ்திகவாதி அப்படி இருக்கிறார். அவர் மார்ஸுக்கு போகணும், அதுக்காக வந்து விண்கலத்தை தயார் பண்ணுறது தான் அவருடைய வாழ்க்கை லட்சியமாகவே இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் அவருடைய பயணம் இருக்குது. ஏன் மார்ஸுக்கு போகணும்? பாருங்கள், கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா பைபிளை நம்பலன்னு தான் அர்த்தம். ஸோ பைபிளில் தான் இங்கே அழியும், அங்கே தான் தப்பிக்கிறதுக்காக நோவாவின் பேழை அப்படின்போது இவர் தப்பிக்கிறதுக்காக மேலே போயிடலாம் அப்படின்னு யோசித்து அதுக்காகவே தன் வாழ்நாளை செலவு பண்ணிகிட்டு இருக்கிறார். உண்மையிலே எந்த மதத்தில் உள்ள கதைகளும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. அது சூட்சுமமாக ஒரு உண்மையை சொல்லுது. அது வந்து கடவுள் வந்து நேரடியாக சொன்னால் தான் அது புரியும், அது வரைக்கும் புரியாது. அது வரைக்கும் நிஜமாகவே அப்படி நடந்துச்சு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். இதில் வந்து நிறைய பேர் அந்த பாருங்கள் கடவுள் சொல்லியிருக்கிறாரு, இனிமேல்ட்டு வந்து நான் இந்த மாதிரி வெள்ளத்தை ஏற்படுத்த மாட்டேன்ட்டு அப்படின்ட்டு அதுக்கு எதிராக சொல்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம், இது வந்து மத புஸ்தகம், வரலாறு புஸ்தகம் கிடையாது, நடந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு வேளை நடந்ததாகவே கூட இருக்கட்டும், சரி, நடந்த விஷயத்தை சரி நடந்ததாகவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அது தெரிஞ்சுக்கனால நமக்கு என்ன லாபம் இல்லையா? நமக்கு என்ன லாபம்? இப்போ வரலாறு புஸ்தகம் படிக்கிறோம், அதனால் நமக்கு என்ன லாபம்? அதனால் பிரச்சனை தான் இல்லையா? இவங்க வந்து இந்த மசூதி இடித்தாங்க, இவங்க இந்த கோயில் இடித்தாங்க, அவன் இடித்தானோ இல்லையோ தெரியாது, அந்த வரலாறு புஸ்தகத்தை நம்பிட்டு அதனால் இன்னைய வரைக்கும் மத கலவரம் இனக்கலவரம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். வரலாறுனால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது கடந்ததை தெரிஞ்சுக்கிறதுனால. நம்ம வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் நடந்ததை நினச்சா நம்ம தான் மென்டல் ஆகிடுவோம். அப்படி இருக்கும் பொழுது மதங்கள் கடந்த காலத்தை சொல்லுமா முதல்ல? அப்போ என்ன அந்த கதைகள்னால் அது எதுவுமே கடந்த காலம் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பைபிள் வந்து ரெவிலேஷன் ஒரு சாப்டர், கடைசி சாப்டர் வெளிப்பாடு, அதில் நிறைய ரகசியம் இருக்குது, கடைசியில் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாதுன்னா, பைபிள் மட்டும் இல்லை, ராமாயணம், மகாபாரதம், குரான் எல்லாமே ஒட்டுமொத்தமாகவே, ரெவிலேஷன் சாப்டர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே அந்த புஸ்தகங்கள் எல்லாமே கடைசியில் நடக்கிற விஷயத்தை தான் சொல்லுது, நடந்த விஷயம் கிடையாது. அதில் இருக்கிற எதுவுமே கடைசியில் நடக்குதும் அப்படியே துல்லியமாக நடக்கிறது கிடையாது. ஒரு சில விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு அந்த கடைசி நேரத்தை பற்றி இயேசு சொல்லும்போது
அங்கே வந்து பரதேசியாக இருக்கிறவங்க பாக்கியவான், ஏழையாக இருக்கிறவங்க பாக்கியவான், விதவையாக இருக்கிறவங்க பாக்கியவான், இப்படியெல்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இருப்பவர்கள் நிரம்பிய உலகமாக இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு. இயேசு காலத்திலையோ அல்லது இயேசுக்கு முன்னாடியோலாம் அப்படி கிடையாது. ஸோ முதல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் பிடிச்சிட்டு வந்து படகுல ஏற்ற முடியுமா? அது சாத்தியமா? முதல்ல ஆக்சுவலாக இந்த நோவாவின் பேழை விஷயம்லாம் நடந்த விஷயம் இல்லை, இறுதியில் நடக்கிற விஷயம். அது வந்து உலக அழிவை குறிக்கிற விஷயம். நோவாவின் பேழை மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் மோசஸ் வந்து அந்த செங்கடலை பிளப்பார் இல்லை, ரெட் சீயை கடவுள் சொன்னார்ன்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே கூட விஜய் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறோம். அந்த கடல் வந்து இப்படி வரும், இப்போ அப்படி பிரிஞ்சு இப்படி போகாது, அது அப்படி போகவும் செய்யாது இல்லையா, நடுவில் ஆழமாக தானே இருக்கும். ஸோ அதனால் இப்படி பிரிஞ்சு வழி விடுது, ஒரு டோர் ஓப்பன் பண்ணுது. அது எப்படி இருக்குதான், ரெண்டு பக்கமும் ரெண்டு மதில்களை போல் நின்றதுன்றாங்க. அந்த கடலுக்குள்ளே எவனாவது உள்ளே போவானா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த நேரம் என்ன ஆகுன்ட்டு. சரி, அப்படியே கடவுள் நம்பிக்கையோடு அவர் போகிறாருன்னே வச்சுக்கோங்க. மோசஸ் போகிறாரு, கடவுள் வழி நடத்துகிறாரு, அவரை அவருடைய மக்களுமே போகிறாங்கன்னே வச்சுக்கலாம். பின்னாடி வரவன் எப்படி போவான் இல்லை? அவன் எதிரி, அவன் ஆல்ரெடி பயந்து இல்லையா, கடவுள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா கடல் இப்படி பொழக்காதுன்னு தெரியும். அப்போ நம்ம நடுவில் போனால் என்ன ஆகும்? ஸோ இது எல்லாமே வந்து நம்ப முடியாததாக சொல்லப்படுறது. இது நிஜத்தில் நடக்கலை, இதுக்கு பின்னாடி வேறு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்காக தான். அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து யமுனை நதி வெள்ளத்தில் கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது அவர் கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த நதியுமே வழிவிடும். ஸோ ஒரே விஷயம்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ என்ன இங்கே சொல்லப்படுது அப்படின்னா, கடலை கடந்து அண்ணாண்ட போக முடியாது நடந்து, அப்படின்னா என்ன, இறந்துருவாங்க. இப்போ இறந்து தான் போகிறாங்க அண்ணாண்ட. ஸோ இது எல்லாமே இப்போ கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வருவார்னு யாருக்குமே தெரியாது. அது எந்த வேதத்திலையும் சொல்லப்படவும் இல்லை. அதான் பிரச்சனை. வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நிஜம் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கிறதே நிஜம்னா கடவுளுக்கே வேலையே கிடையாது. ஏன்னா எந்த வேதத்தையும் கடவுள் உருவாக்கலை இல்லையா, மனிதர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க எல்லா மதத்தின் வேதங்களையும். அப்போ கடவுளே வர தேவையில்லை. அதிலே உண்மை இருந்துச்சுன்னா கடவுளே தேவையில்லையே, கடவுளை வணங்கவே தேவையில்லையே. மனிதர்கள் அவ்வளோ புத்திசாலித்தனமாக புஸ்தகத்தை எழுதியிருந்தா. ஸோ கடவுளை வணங்குறாங்கன்னா மனிதர்களை விட அவர் உயர்ந்தவர், புத்திசாலி. அப்படிப்பட்ட புத்திசாலி இந்த பூமிக்கே வரலைன்னா அவர் புத்திசாலியாக இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? அப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக தான் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார் ஒரு வயோதிகர் உடலில். ஏன்னா நம்மள மாதிரி அவர் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது, தனக்கென்று சொந்த உடலை எடுக்கிறது கிடையாது. அதனால தான் யாரும் கடவுளை பார்க்கறது கிடையாது, பார்க்க முடியாதுன்றது. ஸோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா, அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக செய்யுது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி, அந்த ஆத்மாக்களின் தந்தை தான் கடவுள். அவரை தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். இந்த உலகத்தை தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும், பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்கிறது. ஸோ உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம், உடம்பு இல்லாமல். அங்கே ஒன்றும் இருக்காது, சும்மா ஒரு பஸ்ஸு டிப்போவில் நிறுத்துகிற மாதிரி, எந்த ஆக்ஷனும் கிடையாது. உடம்பு இருந்தால் தானே ஆக்ஷன் இருக்கிறதுக்கு. ஸோ அப்புறம் அங்கேருந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அந்த சொர்க்கத்தில் முதல் 2500 வருடத்தில் சுகத்தை அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் சொர்க்கமாக இருந்த இதே பூமி நரகமாக மாறுது அடுத்த 2500 வருஷம். ஸோ நாளுக்கு நாள் நரகத்தில் துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த துக்கத்தின் உச்சத்தில் தான் நம்ம இருக்கிறோம். கொரோனா எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இயற்கை சீற்றம் எல்லாமே பார்க்குறோம். கடவுள் வந்து உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். அவர் வந்தே 90 வருஷம் ஆயிடுச்சு, வந்ததே தெரியல. அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவருடைய வருகை பற்றி கூட இருக்குது, இரவில் திருடனை போல் வருவார்னு. அப்படின்னா எந்த இரவில் பாருங்கள், இந்துக்கள் வந்து சிவன் வந்ததுடைய நினைவு தான் சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க. ராத்திரி பேரே பாருங்கள், எல்லாருடைய பிறந்த நாளும் ஜெயந்தின்னு தானே வரும். கிருஷ்ண ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி, இப்படி தான் வரும். சிவனுக்கு மட்டும் சிவராத்திரி,
ஏன்னா அவர் ராத்திரினா இரவு அப்படின்னா 24 மணி நேரம் சக்கரத்தில் வர்ற அந்த பாதி 12 மணி நேரம் இரவு கிடையாது. இந்த கலியுகமே அஞ்ஞான இருளாக இருக்குது. மனிதர்களுக்கு சரியது தவறுதுன்னு தெரியாமல் அழியக்கூடிய உடம்பு நான் புரிஞ்சிக்கிட்டு உடலின் உணர்வுகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு. ஸோ இதனால் துக்கத்தின் மேலே துக்கம்தான் அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அவர்களுக்கு தண்ணி தெளித்து எழுப்புறதுக்கு வரார் இறைவன், ஞானத்தை தெளித்து. நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மானு உணர வைக்கிறதுக்கு. ஆனால் உடல்ன்ற உணர்வில் 2500 வருடம் இருந்துட்டோம். அவ்வளோ சீக்கிரம் போகாது. உடல் உணர்வில் இருக்க ஆத்மா இன்னும் பலகீனமாகும். அப்போ ஆத்மாவுக்கு பலம் வரணும். ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ ஆத்மான்ற உணர்விலே இருக்கணும்னா அந்த பலம் வரணும். அந்த பலம் வரணும்னா எப்போவுமே உடல் எடுக்காமல் ஆத்மாவாகவே இருக்கக்கூடிய பரமாத்மாவை சதா நினைவு செய்வதன் மூலமாக மட்டுமே ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தி நிரம்பும். கடவுளை மட்டும் நினைக்கணும், எதையும் நினைக்காம. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பக்தி. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் என் கணவன் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இவன் இறக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் பக்தி. கடவுள் வர்றது, இந்த உலகம் அழிய போகுது, ஏன்னா இது துக்கம் நிரம்பிய உலகம், பாவம் நிரம்பிய உலகமாக ஆயிடுச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, ஆத்மா அழியாது. ஆத்மாவில் இப்போ பாவம் நிரம்பி இருக்குது, அதனால் இந்த உலகமே பாவப்பட்டதாக மாறிடுச்சு. அதனால் துக்கம் நிரம்பியதாக உலகம் மாறிடுச்சு. ஆனால் இது அழிந்து சொர்க்கம் வரப்போகுது. அந்த சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இப்போவே நீங்கள் பரிசுத்தம் ஆகிடணும் இந்த உடம்பில் இருக்கும்போதே. அப்போ இந்த உடலை விட்டு நீங்கள் பிரியறதுக்கு முன்னாடி ஃபுல் ஆத்ம உணர்வில் வந்துட்டிங்கன்னா உலக அழிவை பார்த்து கூட உங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா உலக அழிவு அல்லது மரணம்னா என்ன? உடம்பை விட்டு உயிர் பிரியறது தான். அந்த உடம்பு நான் நினைக்கும் போது அது வலிக்கும், பயமுறுத்தும். இந்த உடலை சார்ந்தவர்கள் என்னுடையவர்கள் நினைக்கும் போது அவர்களை பிரியறது உங்களுக்கு நரக வேதனையை கொடுக்கும். ஆனால் இந்த உடம்பே நான் இல்லை அப்படின்னும் போது இந்த உடலின் உறவுகள் எப்படி என்னுடையவர்களாக இருக்க முடியும்? எப்போவுமே ஆத்மா இருக்குது. இந்த உடம்புல இருக்கும் அல்லது வேறு ஒரு உடம்புல மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மனிதர்களாக தான் பிறப்பாங்க. இப்போ ஆத்மா அழுக்காக இருக்குது, பாவாத்மாவாக இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கை நீக்கணும்னா எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமசிவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்கணும். உங்களையும் உடலற்ற ஆத்மா, உடல் இல்லாத ஆத்மாவாக உணர்ந்து இறைவனை நினைக்கணும். உடல் இருக்கிறதே மறந்துடுங்க. அப்படி இறைவனை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா பவர்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். உலக அழிவுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, மரணத்திலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது இல்லை. அப்போ எப்படி உலக அழிவுலேருந்து மட்டும் தப்பிக்க முடியும்? இப்போ எத்தனை நாடுகளில் அழிவு நடக்குது? இயற்கை சீற்றம், யுத்தங்கள். அங்கே கிறிஸ்தவர்கள் இல்லையா? அங்கே உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லையா? அல்லது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேணாலும் இருக்கட்டும், உண்மையாக பக்தி செஞ்சவங்க இல்லையா? எல்லோரும் தானே இறக்குறாங்க. அதுவும் அந்த மரண பயம் வரும்போது தான் விழுந்து வணங்குவாங்க நாஸ்திகர்கள் கூட. ஸோ கடவுள் மரணத்தை தடுக்க வரல, துக்கம் ஏன்னா மரணம் முடிஞ்சோடனே இன்னொரு உடம்பை எடுக்க போகிறோம். ஆனால் இன்னொரு உடம்பையும் இதே நரகத்தில் தானே எடுக்க போகிறோம். அப்படி மீண்டும் இந்த நரகத்தில் பிறக்கக்கூடாது, சொர்க்கத்தில் தான் பிறக்கணும். அதுக்கு நீங்கள் தூய்மையாகணும். சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே யாருக்குமே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவலை தவிர காமத்தினால் கிடையாது. சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பேரும் அப்படி தூய்மையாக பிறந்தவர்கள் தான். அதனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. உண்மையிலே சொர்க்கத்தில் இருந்தவர்களுடைய நினைவாக தான் இயேசுவோடைய கதையிலும் இயேசு அது மாதிரி தூய்மையாக பிறந்தார், காமம் இல்லாமல் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ உலகம் அழிய போகுது. அதற்கு முன்பு சொர்க்கத்துக்கு நீங்கள் தயாராகிடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இறைவன் வரார். இந்த மரண பயம் அது உடம்பு நினைக்கிறதுனால வருது. இங்கே இருக்கிற அனைத்தையும் நீங்கள் இழந்து போகணும். எல்லோரும் இழக்க தான் போகிறாங்க. ஆனால் கதறுவாங்க, துடிப்பாங்க, விட்டுட்டு போக மனசு இல்லாமல். அதுக்கப்புறம் உலகம் மோசமாகிறத பார்த்து பயந்துட்டு இங்கேருந்து போனால் போதும்ன்ட்டு கடைசியாக இறைவனை நினைப்பாங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்களும்.
ஏன்னா எல்லாருக்கும் அதுக்குள்ளே இந்த செய்தி போயிடும் எப்படியாவது. ஸோ இப்போ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைத்து நினைத்து உடல் உணர்வை மறக்கணும். இதுதான் தப்பிக்கிறதுக்கான வழி. ஸோ உலகம் அழியும் போது உடலை விட்டு ஆத்மா எல்லாம் மீண்டும் அந்த பரந்தாமத்துக்கு போயிடும். அங்கேருந்து சொர்க்கத்துக்கு யார் இப்போவே தயாராகிறாங்களோ அவங்க அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வருவாங்க. மற்றவர்கள் மேலே இருப்பாங்க. இதே பூமி சொர்க்கம் முடிந்து 2500 வருஷம் கழிச்சு நரகம் ஆன பிறகே வருவார்கள். ஏன்னா மதங்கள், எல்லா மதங்களும் பார்த்திங்கன்னா நரகத்தில் தான் தோன்றுகிறது. சொர்க்கம் மதங்கள் இல்லாத உலகம். ஸோ அப்போ மதங்களை விட்டு இறைவனை பிடிக்கணும். இப்போ எல்லாம் மதஸ்தாபகர்களை பிடிச்சிட்டாங்க, இயேசுவை, நபியை, புத்தரை. ஆனால் இவர்கள் எல்லாம் தங்களை கடவுள்னு சொல்லலை இல்லையா. பரமபிதா அல்லாஹ், சிவன் அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு இறைவன். அதனால தான் இந்து மதத்தில் சிவனுக்கு மட்டும்தான் மனித உடல் கொடுக்காமல் லிங்க ரூபத்தை கொடுத்துருக்குறாங்க, ஒளி ரூபம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பது தான் தப்பிக்கிறதுக்கான வழி. ஆக்சுவலாக இந்த நோவா வீண் பேழைன்றது பைபிள் குரானில் மட்டும் இருக்கிறதா நினைக்காதீங்க. இந்து மதத்திலேயே மச்ச அவதாரம், மீன் அவதாரம் கிருஷ்ணர் எடுக்கிறதா காட்டப்பட்டு இருக்கும். இது எல்லாமே கற்பனை கதை தான், அதையும் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ அந்த மீன் அவதாரத்தில் இருந்து ஒரு கப்பலை கிருஷ்ணர் இழுத்துட்டு போவார் மீனா. அது எப்போனா உலக அழிவின் போது எல்லோரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு யார் ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த படகுல ஏறிக்குவாங்க. ஸோ அப்படின்னா நிஜமாக ஒரு படகுல ஏறுறதுன்னு அர்த்தம் கிடையாது. உடல் உணர்வுலேருந்து விலகி இருந்தால் ஆத்மா பாதுகாப்பாக இருக்கும். ஜென்ரலாக எல்லோரும் உடல் உணர்வில் தான் இருக்கிறாங்க. அதுதான் மாம்சமானவர்கள் அப்படின்னு அடிக்கடி பைபிளில் இருக்கும். அப்படின்னா அர்த்தம் உடல் உணர்வில் இருக்கிறாங்க. அந்த உடல் உணர்வுலேருந்து விடுபடணும். அதுதான் பைபிளில் என் சாயலில் என் குமாரனை படைத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவனுக்கு உடம்பு கிடையாது, அதே மாதிரி நம்மையும் உடலற்றவராக ஆத்ம உணர்வுடையவராக இறைவன் இப்போ படைக்கிறார். ஸோ மற்றபடி கடவுள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கப்பலில் பயணம் செஞ்சாலும் சரி, ஏன் ஸ்பேஸ்லேயே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லோருக்கும் உலக அழிவு என்பது இறக்க தான் செய்வாங்க. யாரும் தப்பிக்கலாம் முடியாது. ஸோ ஈஸியான வழி தூய்மையாயிடுங்க. ஏன்னா சொர்க்கத்திலும் நாம் இப்போ சொல்கிற மரணம் உண்டு. ஆனால் அதை மரணம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உடல்ன்ற உணர்வு இருக்காது, ஆத்மான்ற உணர்வு இருக்கிறதுனால ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் இந்த உடம்பு. இப்போ வயசாகிடுச்சுன்னா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, நான் வேறு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆனந்தமாக போய் இன்னொரு உடம்பை எடுப்பாங்க. அதுவும் 150 வருடம் ஆயுள். அதுக்கப்புறம் தான் அந்த 150 வருடம் கூட ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நாம் போகிறோம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. கேட்டால் பைபிள்லே போட்டிருக்கு, குரான்லே போட்டிருக்குது. ஸோ அதை தான் நம்ம சொன்னோம். அது மனிதர்கள் எழுதுந்து மனித வழி அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே கடவுள் சொல்கிறார். ஆனால் அதுலேயுமே சில உண்மை வெளிப்பட்டிருக்கு பாருங்கள். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். மனிதர்கள், சிங்கம், புலி போன்ற விலங்குகள் எல்லாமே தாவரத்தை தான் உணவாக சாப்பிடுவார்கள்ன்ட்டு ஆதியாகமம் முதல் அத்தியாயத்தில் முதல் பக்கத்திலே போட்டிருக்கும். ஸோ ஆனால் என்ன தான் நம்ம இவ்வளோ உதாரணத்தை சொன்னாலும், யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து மறுஜென்மம் எடுத்து இப்போ மற்ற எல்லா மதத்துலையும் இருப்பாங்க, அவங்க தான் இதை புரிஞ்சிக்குவாங்க டக்குன்னு. ஆமாம், இதுதான் ரைட்டு. ஏன்னா அவங்க தான் சொர்க்கத்தில் இருந்தவர்கள். அதனால் இதை சொல்ல இதுதான் ரைட்டுன்றது தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சத்தியமாக சொர்க்கத்தின் தேவதையாக இருந்திருந்தால் மட்டுமே இதை இவ்வளவு நேரம் கேட்கவும் செய்வீங்க, புரியவும் செய்யும். ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கலையான்றது மேபி நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு மதத்தில் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த மத நம்பிக்கை இடிக்கிறதுனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் தயக்கம் இருக்கும், ஆனாலும் உங்களால் அடுத்தடுத்து வீடியோவை பார்க்காமல் இருக்க முடியாது. அப்போ புரிஞ்சுக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்கள் தான். ஸோ அப்போ உண்மையில் என்ன தெரியுமா, அந்த மோசஸை துரத்திட்டு வராங்க இல்லையா, அந்த ராஜா ஏரோது மன்னன், ஃபெரோ ராஜா துரத்திட்டு வராரு இல்லையா, அவர் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, இந்த ஞானத்தை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கும் பொழுது இப்போ உலகழிவு அதெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கிறோம். இப்போவே முயற்சி பண்ணால் தான் ஆத்ம உணர்வு அடைய முடியும், உடனேலாம் அடைய முடியாது. ஸோ அப்படி இறைவனை நினச்சி
தூய்மையாகணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினமும் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இந்த ஞானத்தை நாம் எல்லோருக்கும் கொடுக்குறோம் இல்லையா? உலகம் அழிந்து சொர்க்கமாக போது தயாராகுங்கள். இதுதான் அங்கே நோவா, வாங்க உலகம் அழிய போது வந்து ஏறிக்கோங்க. ஏன்னா இது கடவுள் பயன்படுத்துகிற ஒரு உதாரணம். நான் படகோட்டியாக இருக்கிறேன். இந்த கடைசி 100 வருடம் வந்து சங்கம யுகம்னு சொல்லுவோம். சங்கம யுகன்ற படகுல ஏறிக்கோங்க. கலியுகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த பக்கமே திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா அது ஃபுல்லாகவே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய உலகம் இது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கேயே விழுந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ படகோட்டியாக கடவுளே வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படின்னா நிஜமாக படகை ஓட்டுறது கிடையாது. இது ஒரு ஓமைப்படுத்தி கடவுள் சொல்கிறார். இந்த ஓமை பிற்காலத்தில் மதங்களில் வெளிப்படும் பொழுது நோவாவின் பேழை, மச்ச அவதாரத்தில் ஒரு கப்பல், இப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ எல்லோரும் கேட்குறது கிடையாது இல்லையா? போடா உலகம் அழியுதான், எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, 2000 வருஷமாக சொல்கிறீங்க. 2000 வருஷமாக கடவுள் சொல்லலை, அது மதங்களில் போட்டிருக்குது. கடவுள் கடைசி 100 வருடம் தான் வரார். அதை தான் கடவுள் என்ன சொல்லுவார்னா, புலி வருதுன்னு சொல்லி ஒரு நாள் நிஜமாகவே வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த உலக அழிவு வருதுன்ட்டு இவங்க வந்து ஒரு அலட்சியம் தூக்கத்திலே இருக்கிறாங்க, அஞ்ஞான தூக்கம். அந்த காமம், கோபம், கரிமீன் இதெல்லாம் விடுறதுக்கு தயாராக இல்லை. அதிலே மூழ்கி இருக்கும்போது கடைசியில் எல்லாம் ஒன்றா கட்டாகி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை கோடீஸ்வரருக்கே வருன்றார். அந்த நிலை வரும்போது தான் கடவுள் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. தெரிஞ்சிடுமா அவங்களுக்கு உலகம் அழியுது அப்படின்ட்டு. உலக யுத்தம் வர்றது, இயற்கை சீற்றம் எல்லாமே அந்த நேரம்தான். இப்போ கேட்குற ஞானம் அது ஒரு அதிசயம், அது மறக்கவே மறக்காது. டக்குன்னு அந்த நேரம் ஞாபகம் வரும். ஒன்றும் இல்லைங்க, மெயின் மெசேஜ் கடவுள் கொடுக்குற செய்தி என்ன? இப்போ இயேசு நிறைய இடங்களுக்கெல்லாம் போய் இயேசுடைய செய்தியை சொல்கிறோம். முஸ்லீம்கள் அதேமாதிரி செய்தி சொல்கிறோம். என்ன செய்தி இருக்குது கொடுக்கறதுக்கு? இறைவன் கொடுக்குற ஞானத்தில் ஒரு கொஞ்சம் பகுதி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெயின் மெசேஜ் என்ன தெரியுமா? இறைவனை நினைங்கன்றது தான் இல்லையா? அல்லாஹ் ஒரு கடவுள் ஒருவரேன்ட்டு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் கரெக்டு தான். ஸோ வாட்? அதனால் என்ன? கடவுள் ஒருவரே, சரி, அந்த ஒருவர் நான் இயேசுன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க இருக்கிறாங்க. இல்லை, அவர் யாரையும் பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை அப்படின்லாம் அதில் இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சு சொல்லுவாங்க. பட் என்ன செய்தி இல்லையா? சரி, ஓகே, நீங்கள் அல்லான்னே சொல்கிறீங்க, நாங்கள் இயேசுன்னே சொல்கிறோம். 2 பேரும் தான் சாவுறோம், 2 நாட்டிலையுமே தான் யுத்தம், 2 பேருமே தான் அடிச்சிக்கிறோம். இதை அது தடுக்கலையே இல்லையா? இப்போ இங்கே என்ன விஷயம்னா, உடம்புன்னு பார்த்தாலே வேற்றுமை தான் தெரியும். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இது தான் தெரியும். ஆண், பெண் இது தான் தெரியும். பணக்காரன், ஏழை தான் தெரியும். இது எல்லாமே பிரச்சனையை தான் கொடுக்குது. அதுக்கு தான் கடவுள் சொல்ல, உடலையே மறந்து வெறும் ஆத்மா நினச்சி ஆத்மாவின் தந்தை இறைவனை நினைவு செய்யுங்க, அவரை மட்டும் நினைவு செய்யுங்க. இதுதான் மெசேஜ். அப்போ அவரை நினைக்கணும்னா எப்படி இருக்கிறாருன்னு தெரியும். இப்போ இயேசுவே நினச்சாலும் இயேசு இவங்க பார்த்துருக்குறாங்களா? எப்படி நினைப்பாங்க இல்லையா? மற்ற மதத்தினருக்கு ஒன்றுமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்போ இந்து மதத்தில் நிறைய பேரை வணங்குறாங்க. யார் எப்படி இருந்தாங்கன்னே தெரியாது, ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் வணங்குறாங்க. ஸோ இப்போ கடவுள் சொல்கிறாரு, உடல் உணர்வை நீங்கள் உடைக்கணும். உடல் உணர்வுனால தான் பாவம் செஞ்சீங்க. அந்த உடல் உணர்வு உடையிறதுக்கு உங்களை உடல் இல்லைன்னா ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை, உடலற்ற கடவுளை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடம்பு தான் கிடையாது, உருவம் இருக்குது, நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ அப்படி அவரை நினைக்க ஆத்மா பலம் பெறும், தூய்மையாகும். சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்தீர்களோ அந்த தெய்வீக குணம் நிரம்பும். அதுக்கு இறைவனையும் நினைக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் தினமும் கேட்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. நீங்கள் பிரம்மகுமாரிஸ் முரளி அப்படின்னு போட்டு உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதை கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். எல்லா மொழியிலும் எல்லா நாட்டிலையும் பிரம்மகுமாரிஸ் ராஜயோக தியான நிலையம் இருக்குது. முற்றிலும் இலவசம், ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா, மோசஸ் மூலமாக பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே, அதே தான் ராமாயணம், மகாபாரதம். இவங்களும் காட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க, அங்கேயும் காட்டில் தான் சுற்றுறாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடம் சொர்க்கம். அப்போ பாருங்களாம், கடவுள் அதே இடத்தையே நான் சூப்பராக மாற்றிடுறேன்னு மாற்றலை. அப்போ அது வேறு இடம். ஆக்சுவலாக வேறு இடம் இல்லை, இதே பூமி தான் சொர்க்கமாக மாறப்போகுது அழிந்த பிறகு. அதற்குள்ளே நீங்கள் தயாராகணும். என்ன தயாராகிறது?
அவங்க பரதேசியாக திரிவாங்க மோசஸ் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இருந்தும் அனைத்தின் மீதும் பற்று இல்லாமல் எதுவுமே இல்லாத பிச்சைக்காரன் மாதிரி மனநிலையில் இருக்கணும். எதுவுமே இது கிடையாது. பிச்சைக்காரனுக்கு எது என்னன்னா என்ன கவலை, ஏன்னா எதுவுமே வந்து கிடையாது. அந்த நிலையில் இப்போ இருக்க சொல்கிறேன். வெறும் ஒளி நான், ஆத்மா நான், என்னுடையவர் சிவபரமாத்மா, வேறு எதுவுமே என் இது இல்லை அப்படின்னு இருக்க சொல்கிறேன். ஸோ இதுதான் எல்லா மதங்களையும் திரும்ப 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 வெவ்வேறு கதைகளாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் சாரம் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ். அதாவது அவர் வந்து 25 டிசம்பர்னாரு. ஏன்னா ஒரு டிசம்பரில் தான் சுனாமி வந்தது. ஒருவேளை ஏற்கனவே வந்தது கூட அவருக்கு கனவாக வந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உலக அழிவு நடக்கும், நடக்காமல் போயிடாது. ஏன்னா உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது. இது இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சொர்க்கமாக மாற வேண்டாமா? மனிதர்கள் மாற்ற மாட்டாங்க. மனிதர்களை விட்டால் என்ன ஆகுன்றது தான் உலகத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை சொர்க்கமாக மாற்ற தான் கடவுள் வரார். இன்னும் கேட்டிங்கன்னா, நம்ம காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரங்கள் பெண்ணிடமும் இருக்கிற இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவனை தான் சாத்தான் மாயான்னு சொல்கிறாங்க. ஸோ அவனை அழிக்கிறதுக்கு தான் இறைவன் வரார். ஏன்னா அந்த ராவணன் தான் இந்த உலகத்தை இப்படி மோசமாக்கி வச்சிருக்கிறது. ஸோ அந்த ராவணனை அழிக்கிறதுக்கு உடல்ன்ற உணர்வு இருந்தால் தான் அந்த ராவணன் அவன் வேலையை காட்ட முடியும். உடம்பே கிடையாது, ஆத்மான்னு இருந்தால் ஒரு ஒலி இன்னொரு ஒலியை பார்த்து எப்படி காம வயப்படும், கோபப்படும், பற்று வைக்கும், பேராசை வைக்கும், அகங்காரம் வைக்கும், எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ ஆத்மாவை தூய்மையாக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த 5 விகாரத்துக்கு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் இல்லையா. இதுதான் அங்கே எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளை மோசஸ் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கடவுள் என்னங்க ஒரு மனிதர்களை விட்டு ஒரு சில மனிதர்களை மட்டும் காப்பாற்றுவாரா? அப்படி கிடையாது இல்லையா. இங்கே வந்து விகாரங்களுக்கு அடிமைன்றது அங்கே கதை வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்குது, அவ்வளோதான். ஒவ்வொரு மதத்திலும் வித்தியாசமாக கதை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எந்த கதையிலையும் உண்மை கிடையாது. அதனால் அதை தெரிஞ்சிக்கலனாலும் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஆனால் இறைவனுடைய ஞானத்தை தெரிஞ்சிக்கலனா தான் உங்களுக்கு நஷ்டம். தெரிஞ்சிக்காமல் இருக்க முடியாது, எப்படியும் உங்களை தேடி செய்தி வந்துடும். ஸோ அதை இப்போவே நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணுன்னா, இது வரைக்கும் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம், அதில் டவுட்டே கிடையாது. பல ஜென்மமாக இந்த ஜென்மத்திலே நிறைய பண்ணியிருப்போம். ஸோ அந்த தண்டனைகள் நல்லா குறைஞ்சி நாம் தப்பிச்சிடுவோம். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையலாம். லக்ஷ்மி நாராயணன் பதவி தான் இருக்கிறதுலே உயர்ந்த பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பாரதத்தில் மட்டும்தான் உலகத்திலேயே கொண்டாடப்படுது, பெருமாள் கோயிலில். ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணியாக லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்கான ஒரு திருவிழா தான் அது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.